ஆக்ஷன். இப்ப நமக்கு ஓரளவு தெரிஞ்சு போச்சு. ரெக்யர்மெண்ட் நான் உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் கொடுத்துட்டேன்பா, ஓகேவா? டே 1 நீங்க ஏதோ ஒரு கம்பெனில நீங்க போய் உட்காருறீங்க. உட்கார்ந்த உடனே நான் உங்ககிட்ட என்ன செய்யறேன், தம்பி ஒரு 2 ஃபீல்டு வச்சு ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே எப்படி பண்றது அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கும். ஸோ பேசிக்கா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா எடிட்டர் வேணும். எடிட்டர்னா நம்ம டைப் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும், ஓகேவா? இப்ப நீங்க எந்த கம்பெனி போனாலும் சரி, ஈவன் நீங்க என்னுடைய கம்பெனிக்கே வந்தாலுமே சரி, நான் உங்களுக்கு என்ன எடிட்டர் டிஃபால்ட்டா உங்க சிஸ்டம்ல வச்சிருப்பேன் அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்ற ஒரு எடிட்டர், ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த எடிட்டரை உங்களுடைய சிஸ்டத்துல இப்ப இல்ல, கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இது ரெக்கார்டிங் நான் அனுப்பி விடுறேன், ஓகேங்களா? விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை இன்ஸ்டால் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா எப்பயும் போல தான் டபுள் கிளிக் ஆமாம் சொல்லிட்டு ஃபினிஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதாயிடும், டவுன்லோட் ஆயிடும். இது டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு இது குளோபல் சர்ச், இதுல வந்துட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த இடத்துல அது வரும், கண்டிப்பாக வந்துடும். பெரிய கஷ்டம்லாம் இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வயலன்ஸ் டவுன்லோட் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா குரூப்ல போடுங்க. ஆனால் எனக்கு இது வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு கண்டிப்பாக கனெக்ட் பண்ணி சொல்லிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி என்ன செய்யுங்க அப்படின்னா இதை வந்து டாஸ்க் பார்ல வச்சிருங்க. பின் டு ஸ்டார்ட் ஆர் டாஸ்க் பார்ல வச்சிருங்க. அப்படின்னா என்னன்னா இந்த இடத்துல வந்துடும் அது, ஓகேவா? நீங்க நிஜமாவே இதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி டேப்லாம் வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்றது தெரியல. பட் இதுக்கு மேல இந்த மாதிரி டேப் மட்டும்தான் அதிகமா இருக்கும், ஓகேவா? ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டைமும் நம்ம போயிட்டு இங்க போயிட்டு சர்ச் பண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு பதிலா இங்கேயே இருந்துட்டா ஓகே தான், ஓகேவா? வந்ததுக்கு அப்புறம் இத தலை மேல 2 தட்டு தட்டுங்க, ஓப்பன் ஆயிடும். நான் ரொம்ப தட்டிட்டேன் போல. ஓகே, இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் வந்து ஒரு நியூ விண்டோ வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகே, இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? நன்றி. ஓகே, விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்தாச்சு, அது இங்க எடுத்துன்னு வந்தாச்சு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணணும், இங்க என்ன செய்யுது, இங்க எடுத்துட்டு வந்து வெல்கம் அப்படின்னு தான் வருது. இதுல என்ன பண்றது, எங்க எழுதுறது அப்படின்னா இப்ப இந்த இது வந்து ஒரு எடிட்டர், ஓகேவா? இந்த எடிட்டர்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்க நான் மட்டும் எழுத வேண்டியதான், அக்கா மகளே அந்த மாதிரி டைப் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். சரி, இதை நீங்க டைப் பண்றீங்க, ரைட். எங்க போய் ரன் பண்ணுவீங்க? இப்ப நான் பண்ற விஷயம் கரெக்டா தப்பா அப்படின்றத செக் பண்ணணும், கரெக்டு தானே? கரெக்டா தப்பா அப்படின்றத செக் பண்ணணும். எப்படி பார்ப்பீங்க அப்படின்னா இதுக்கு ரன் பண்ணி பார்க்கறதுக்கும் ஒரு இடம் இருக்கும். இந்த ஐடி சிஎஸ்சி அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கண்டிப்பா தெரியும், ஒரு ப்ரோக்ராம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ரன் பண்ணி பார்க்கறதுக்கும் ஒரு இடம் இருக்கும். இது முழுக்க முழுக்க நம்ம பண்றது வெப் அப்ளிகேஷன்ஸ். வெப் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா எல்லா ப்ரௌசர்லயுமே நீங்க செக் பண்ணலாம், ஓகேவா? இதுக்கு நீங்க போய் தனியா ஒரு ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணணும்னா அவசியமே கிடையாது. கூகுள் குரோம் இருக்குல்ல, அந்த ப்ரௌசர் இஸ் எனஃப், ஓகேவா? இந்த ப்ரௌசர்ல தான் நம்ம பார்க்க போறோம், ஓகேவா? எங்க போய் பார்ப்பீங்க? எடிட்டர் இருக்கு, ப்ரௌசர் இருக்கு. இது ரெண்டுத்தையும் எப்படி நான் கனெக்ட் பண்றது, இதை எப்படி அங்க போய் வைக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும், சரியா? ஸோ இது பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா we have to create a one folder, ஓகேவா? அந்த ஃபோல்டருக்குள்ளார தான் உங்களுடைய ஒர்க்கை இதுக்கு மேல ஆர்கனைஸ் பண்ண போறீங்க. யாராவது தூங்கிட்டு இருக்கீங்களா? தூங்கல? இப்ப நான் கேள்வி கேட்கலாமா? விஜயலட்சுமி, ரக்ஷினி, ஓகேவா? டபுள் கன்ஃபர்மேஷன். ஓகே, இப்ப எடிட்டர் சொல்லியாச்சு, அதை ரன் பண்ணி பார்க்கறதுக்கு ப்ரௌசர் தான் இருக்கணும் அப்படின்றது சொல்லியாச்சு. இது ரெண்டுத்தையும் நம்ம லிங்க் பண்ணணும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி டிரைவ்லாம் இருக்கும், ஓகேவா? இதுல ஏதாவது ஒரு டிரைவ்ல நீங்க உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸப்ட் இந்த சி டிரைவ்ல மட்டும் இருக்கக்கூடாது. எதுக்காக சி டிரைவ்ல இருக்கக்கூடாது?
நான் எதுக்கு ஆனா எதுக்காக சி டிரைவ்ல இருக்கக்கூடாது? அந்த ஃபைல்ஸ் எல்லாமே அதில் தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அதனால செப்பரேட்டாக நம்ம வேற டிரைவ்ல சேவ் பண்ணிட்டோம்னா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, யாருக்கா புரிஞ்சுச்சா? யாருக்கு புரியல? ஆஹா, கை தூக்கின வேலைக்கு ஆகுது. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்கேன், பேசுங்க. ஹலோ ப்ரோ, ஒரு தடவை திருப்பி சொல்லுங்க. ஓகே, நான் சொல்றேன் என் தம்பி என்ன சொல்றான் அப்படின்ட்டு. அதாவது சி டிரைவ்ல தான் நம்ம ஓஎஸ் வச்சிருக்கோம், டிஃபால்ட் லொகேஷன் ஃபார் ஓஎஸ். இப்போ ஓஎஸ் கரெக்டாச்சு அப்படின்னா போயிடும், சி டிரைவ்ல இருக்கிறது எல்லாமே போயிடும். நீங்க தெரியாம கூட நீங்க அந்த இடத்துல ஃபோல்டர் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஒர்க் எல்லாமே போயிடும். டாட்டா சொல்லிட்டு பாய் அப்படின்ட்டு போயிடும். ஓகேவா? அதுக்காக சி டிரைவை தவிர்த்து மிச்சம் எந்த டிரைவ்ல வேணாலும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? நீங்க ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா சி டிரைவ்ல மட்டும் இந்த இதுன்னு கிடையாது, எந்த பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வச்சிருப்பாங்க, அது ஃபுல்லா போயிடும். ஓகேங்களா? ஸோ ஓஎஸ் இருக்கிற இடத்துல நம்ம அந்த விஷயத்தை வைக்கக்கூடாது, அதுதான் கான்செப்ட். ஓகேவா? அதை தாண்டி இத்தனை இது இருக்குல்ல, லைக் நான் இத்தனை என்ன சொல்றது பிரிச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க 2 டிரைவ் வச்சிருப்பீங்க, நீங்க வேற எதையா ஒரு இதுல கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்ப நான் வெப் அப்படின்ற ஒரு இதுல தான் நான் ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஃபோல்டர் கிரியேட் பண்றது உங்களுக்கு கவனம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியலன்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ட்ரீம்னு ஃபோல்டர் இருக்கும். ஓகேவா? நான் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்றது என்ன அப்படின்னா, இது நிஜமாவே உங்களுடைய கனவா இருந்துச்சு, இல்லை ஐடிக்கு தான் போகணுன்ற ஒரு இது இருந்துச்சுன்னா ட்ரீம்னு போட்டு அதை கண்டிப்பா அதை அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? இப்போ மேக்சிமம் அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. நீங்களுமே அதே மாதிரி ட்ரீம் அப்படின்ற ஒரு ஃபோல்டரை போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த ஃபோல்டருக்குள்ளார நம்ம இதுக்கு மேல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு சரி இன் ஃபியூச்சர் சரி என்னென்ன விஷயம் அப்படின்னா, எப்போ உங்ககிட்ட வந்து நான் டக்குன்னு வந்து ஆகாஷ் கிட்ட கேட்பேன், இல்லைன்னா சத்யநாராயணன் கிட்ட கேட்பேன், உன்னுடைய ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை காட்டுறா. ஏன்னா நானே இப்போ ஒரு கம்பெனி வச்சிருக்கேன் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வைக்கிறேன் அப்படின்னா சோஃபார் நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்களா ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ்னா அதை காட்டுங்க அப்படின்னும் போது நீங்க கொஞ்சம் கூட எதுவுமே இது பண்ணவே கூடாது. ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிட்டு உங்களுக்குன்னு இருக்கிற அந்த டைரக்டரியில போயிட்டு இந்த ட்ரீமு இந்த இடத்துல போயிட்டு இதுக்கு மேல ஒர்க் பண்றது எல்லாமே இங்க தான் வச்சிருக்கோம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா HTML. ஓகேவா? ஒரு ஃபோல்டரை இங்க கிரியேட் பண்ணிக்கோங்க, HTML இப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு நம்ம திரும்ப என்னென்ன விஷயம் இதுலயே வச்சிருப்போம் அப்படின்னா ஃபோல்டரா ஆர்கனைஸ்டா வச்சிருக்கிறது, அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. CSS, JavaScript, Bootstrap, இவ்வளோ விஷயம். நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போக போறீங்க, சார் நான் இது வரைக்கும் சம்திங் பண்ணி வச்சிருக்கேன் என்னுடைய இதுல, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி காட்டவா அப்படின்னும் போது அவங்களுக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு இது வந்து ஜஸ்ட் அவங்கள அட்ராக்ட் பண்ற மாதிரியான விஷயம் தான். இது நிறைய டைம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அதனால தான் இதை நான் ஃபாலோ பண்ண சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இப்படி ஓப்பன் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும், ஓகே இவ்வளோ விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ ஜஸ்ட் நான் ஃபோல்டர் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன், இன்னைக்கு டே 1. ஓகேவா? அதனால நமக்கு இந்த விஷயத்துக்கு தான் நம்ம இப்போ போவோம். மிச்சம் எல்லாமே இன் ஃபியூச்சர் நீங்க எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க. ஓகேவா? இப்ப இதுக்குள்ளார நம்ம போய்க்கிறோம், HTML அப்படின்ற ஒரு இதுல போய்க்கிறோம். ஓகேங்களா? இதுல தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா HTML சம்பந்தப்பட்ட ஒர்க்கை மட்டும் பண்ணிட்டு இருக்கோம்.
இப்போ பண்ணது எதுக்குமே வெப் டெவலப்மெண்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ வரைக்கும் பண்ணது ஜஸ்ட் ஒரு ஃபோல்டரை எப்படி ஆர்கனைஸ்டா வச்சிருக்கிறது, நீங்க பண்ணக்கூடிய வெப் அப்ளிகேஷனுக்கு எப்படி ஃபோல்டர் கிரியேட் பண்றது, இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்க வந்துட்டு இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. சைட் 1 இல்லை இன்ட்ரோடக்ஷன், ஹெச்டிஎம்எலோட இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான், ஃபோல்டரை கிரியேட் பண்ணியாச்சு. ட்ரீம் அப்படின்றது ஆப்ஷனல் தான். நீங்கள் அந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம், கிரியேட் பண்ணாமல் போகலாம், அது உங்களுடைய இஷ்டம். இல்லைனா நான் டிரைவ்குள்ளாரே எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு டிரைவ்லையும் வச்சுக்கலாம். ட்ரீம் அப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கும், அதனால அதை எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த மாதிரி தனித்தனி ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்பயே நீங்கள் இதை கிரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபியூச்சர் இப்படி எல்லாம் வரும்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? HTML அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு இல்லை, இந்த 1 வீக் அதுதான் போகும். ஓகேங்களா? HTML இதுக்குள்ளார HTML சம்பந்தப்பட்டது மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இன்ட்ரோடக்ஷன் அப்படின்ற ஒரு ஃபோல்டரை போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு எடிட்டர் ரெடி, அதை பார்க்கறதுக்கான ப்ரௌசரும் ரெடி, என்னுடைய ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரும் ரெடி. இப்போ இன்னொன்று பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, இது மூணுக்குமே லிங்க் பண்ணணும். ஓகே, எடிட்டர், ஃபோல்டர், ப்ரௌசர், இது மூணுக்குமே லிங்க் பண்ணணும். ராக்கெட் சயின்ஸே கிடையாது. இந்த இடத்துல ஃபைல் அப்படின்னு ஒன்று இருக்கா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட் ஃபோல்டர் டு ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ப்ராம்ப்ட் மாதிரி ஓப்பன் பண்ணுவோம். ஸோ நம்ம நேவிகேட் பண்ணிக்க வேண்டியதான். வெப்பில், ட்ரீமில், ஹெச்டிஎம்எல்ல இன்ட்ரோடக்ஷன், இந்த ஃபோல்டரை ஆட் பண்ணிக்கிறேன். எஸ், வரல அப்படின்னு சொல்லும் போது இங்கே இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்ட்ரோடக்ஷன் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் வந்துடும். ஓகே, இந்த எக்ஸ்ப்ளோரர் மாதிரி இருக்குல்ல, சாரி ஃபைல் ஐக்கான் மாதிரி இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இருக்கும், போயிடும். ஏன்னா ஸ்பேஸை வந்து சேவ் பண்ணுறது மேக்ஸிமம் டெவலப்பர்ஸ் யாரும் இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்க மாட்டாங்க. பட் பிகினிங்ல இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, எந்த ஃபோல்டரில் இருக்கிறேன் அப்படின்றது தெரியும். ஓகேவா? ஃபைலில் ஆட் ஃபோல்டர் ரெக்கார்டிங் இருக்கும், ஜஸ்ட் அதை ஃபாலோ பண்ணுங்க. இருந்தாலும் அகைன் சொல்கிறேன், ஆட் ஃபோல்டர் டு ஒர்க் ஸ்பேஸ், இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். ஓகேவா? நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுடைய ஒர்க்கிங் ஃபோல்டரை கரெக்டாக இங்கே லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா HTML கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்குவாங்க. இது பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னா பண்ணலாம். என்னன்னா இந்த மாதிரி ட்ரீ ஸ்ட்ரக்சர் ஆகுது HTML இன்ட்ரோடக்ஷன். ஸோ இது நமக்கு தேவையே கிடையாது. இன்ட்ரோடக்ஷன் ஃபோல்டரில் தான் ஒர்க் பண்ண போகிறோம், அதனால இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் ஃபோல்டர் ஃப்ரம் ஒர்க் ஸ்பேஸ். எனி டவுட்? சத்யா, விஜயலட்சுமி, நிவேதிகா, பரத், யாருக்கு எதுவும் டவுட் இல்லையே? சரி, ஓகே, சரிங்க. இப்போ இது மூணுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துக்கும் இந்த இடத்துல எப்படி ரன் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு என்ன டெக்னாலஜி பார்க்க போறோம் அப்படின்னா, டெவலப்மெண்ட் இதில் HTML அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ண போறோம். ஸோ எவ்ரிதிங் ஆஸ் அ சின்டாக்ஸ். ஓகே, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்போ நான் காலேஜ் படிக்க போறேன் அப்படின்னா 5வது படிச்சதுக்கு அப்புறமே நீ காலேஜ்னா போக முடியாது. இட் ஹாஸ் சம் ப்ரோட்டோகால். ஓகே, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். 8வது 10வது அதெல்லாம் முடிச்சிருந்தா, 12th முடிச்சிருந்தா தான் நீங்க காலேஜ் போகணும். இது வந்து ஒரு ஃபார்முலா, இப்படிதான் இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஜாபுக்கு போகணும் அப்படின்னா நீ எப்ப வேணாலும், லைக் ஒரு ஒயிட் கலர் ஜாப் போகணும்னா நீ கண்டிப்பா ஏதாவது ஒரு டிகிரி வந்து படிச்சிருக்கணும். கவர்மெண்ட் ஜாபுக்குனா கண்டிப்பா நீ வந்து காசு கொடுத்துருக்கணும், அப்படின்லாம் ஏதாவது ஒன்று பண்ணணும். இது வந்து சம் ரூல்ஸ். ஓகேவா? அதே மாதிரிதான் டெவலப்மெண்ட் இதுலையுமே ஐடி ஸ்டூடெண்ட்ஸை தவிர்த்து மிச்சம் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சொல்றேன், ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் கண்டிப்பா ஒரு சின்டாக்ஸை வச்சிருக்கும். அது ஒன்றும் பெருசா மலைக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஓகே, ஜஸ்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? HTML ஒரு சில சின்டாக்ஸை வச்சிருக்கு,
அதாவது நீ என்ன வந்து எழுத போற அப்படின்னா என்னுடைய சின்டாக்ஸை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி தான். ஓகேவா? ஹெச்டிஎம்எலோட சின்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இது வந்து ஹியூமனோட ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹியூமன் ஸ்கெலிட்டன் அப்படின்னா ஜஸ்ட் நம்மளுடைய ஹியூமன் ஒரு மண்டையோட, அதாவது ஒரு எலும்பு கூட வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா மேல தலை இருக்கும், தலைக்கு அப்புறம் பாடி இருக்கும். ஓகேங்களா? அவ்வளவுதான் ஹெச்டிஎம்எலோட சின்டாக்ஸ். இருங்க ஒரு சோனிய பொம்மை போடுறேன். இதுதான் ஹெச்டிஎம்எலோட சின்டாக்ஸ். இது என்ன அப்படின்னா நல்லாவே தெரியுது, ஹெட். ஓகே, ஹெட்டுக்கு அப்புறம் பாடி. ஓகே இல்ல, ஹெட் பாடி. ஓகே, இதுக்கு மேல ஒரு ராப்பர் மாதிரி இப்ப எதுக்கான சின்டாக்ஸ் நம்ம எழுதுறோம் அப்படின்னா ஹெச்டிஎம்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தேவை. இந்த 3 விஷயம் தான் இருக்கும். ஹெச்டிஎம்எலோட சின்டாக்ஸ் அப்படின்னு கேட்டா ஹியூமன் ஸ்கெலிட்டன். இதை நீங்க ரியல் டைம் கூட கம்பேர் பண்ணா மட்டும்தான் நீங்க ப்ரோக்ராமிங்க ஈஸியா எடுத்துட்டு போக முடியும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் சிஎஸ்எஸ்ன்னு ஒன்று வரும். அது என்ன அப்படின்னா கலர் அடிக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதை ரியல் டைம் கூட நீங்க கம்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஹெச்டிஎம்எல் சின்டாக்ஸ் அப்படின்னா ஒரு ஹியூமன் ஸ்கெலிட்டன், ஹெட், பாடி அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஹெச்டிஎம்எல் பத்தி தான் பேச போறோம் அப்படின்னா அதுக்கு மேல ஒரு ராப்பர் மாதிரி ஹெச்டிஎம்எல் இருக்கும். ஸோ ரியல் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த லெஸ் தென் சிம்பிள், கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டு இந்த மாதிரி எழுதிக்கணும் ஹெச்டிஎம்எல். இங்க நிறைய பேர் வந்து நேற்று என்கிட்ட பேசும்போது ஆனா எங்களுக்கு ஒரு கிளாஸே இருந்துச்சுன்னா ஹெச்டிஎம்எல் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓகேவா? இப்படிதான் ஒவ்வொரு சின்டாக்ஸும் இருக்கும். சரிங்க, ஹெச்டிஎம்எல் க்ளோஸ் பண்ணிடணும். நீங்க எந்த டேக் ஓபன் பண்ணாலும் அதை க்ளோஸ் பண்ணிடணும். ஓபன் பண்றதுக்கு இப்படி எழுதணும், க்ளோஸ் பண்றதுக்கு இந்த பேக்ஸ்லாஷ் வந்து போட்டு எழுதணும். ஓகேங்களா? இது எழுதுனதுக்கு அப்புறம் இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இந்த ஒயிட் கலர் டாட் இருக்குல்ல, இந்த ஃபைல்ல பாருங்க, இந்த ஒயிட் கலர் டாட் எப்பயுமே இருக்கக்கூடாது. அப்படின்னா நீங்க பண்ணதை இன்னும் சேவ் பண்ணல அப்படின்ற அர்த்தம். ஓகேவா? நான் இதை சேவ் பண்ண போறேன். எப்படி அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு சேவ் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் எஸ் அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் ஃபோல்டர்ல என்ன மாதிரி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஓகேவா? டெவலப்மெண்ட்ல எந்த ஃபைலா இருந்தாலும் சரி, ஃப்ரண்ட் எண்டை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் ஃபைல் நேம் வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு தான் இருக்கும். ஓகேவா? இதுக்கான பெயர் காரணம் வந்து இன்னும் ஒரு 1 மந்த்ல உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? எதுக்காக இண்டெக்ஸ் இருக்கணும் அப்படின்றது சர்வர்ல நம்ம கோடு டெப்ளாய் பண்ணுவோம், அப்ப இது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? இப்ப HTML இன்ட்ரோடக்ஷன் ஃபோல்டர்ல index.html அப்படின்னு ஸ்டோர் பண்ணிடும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இன்ட்ரோடக்ஷன் ஃபோல்டர்ல index.html அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கா? சரி, இப்ப நான் சொன்ன சின்டாக்ஸை முடிச்சிருக்கோம். ஹெட்டுக்குள்ளார பாடி போடக்கூடாது, ஹெட்டுக்கு அப்புறம் தான் பாடி. இந்த இதை பார்த்துக்கோங்க, ஹெட்டு அதுக்கு அப்புறம் தான் பாடி. ஓகேவா? ஸோ ஹெட் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல பாடி டேக் அப்படின்னு பண்ணிடணும். ஓகேவா? இங்க HTML ஹெட் ஓப்பன் க்ளோஸ், பாடி ஓப்பன் க்ளோஸ். ஓகேவா? இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் HTML-ஓட சின்டாக்ஸ். ஓகேவா? இது மட்டும்தான் மஸ்ட், மற்றது எல்லாமே நமக்கு ஈஸியா தெரிஞ்சுக்கும். ஓகேவா? HTML சின்டாக்ஸ் யாருக்கா டவுட் இருக்கா? HTML ஹெட் பாடி எல்லாமே ஓபன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த சின்டாக்ஸை எழுதுறது இனிஷியலா கொஞ்சம் இதுவா இருக்கும், லெஸ் தென் கிரேட்டர் தென் அப்படின்றது போக போக உங்களுக்கு பழகிடும். ஓகேவா? டே 1ல இப்படி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், பட் ஆனா ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு இது புரிஞ்சு போயிடும். ஓகே, இப்போ நான் ஃபைல்ஸை கிரியேட் பண்ணிட்டேன். இந்த கிரியேட் பண்ண ஃபைலை நான் பார்க்கணும். எப்படி பார்ப்பேன் அப்படின்னா நீங்க உங்களுடைய ப்ரௌசர் போய், அதாவது உங்களுடைய ஃபைல் ஃபோல்டர் இங்க வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்படி இருக்கும். ஓகேவா? எனது இந்த ஃபைல் வந்து டிஃபால்ட்டா குரோம்ல வந்துட்டு கனெக்ட் ஆயிருக்கு. நீங்க அதை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு
ஓப்பன் வித்ன்னு இருக்கும். கூகுள் குரோம், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் அப்படின்ற மாதிரி நீங்க இதை செட் பண்ணி வச்சுக்கலாம். அது செட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு சூஸ் அனதர் ஆப்னு ஒன்று கொடுத்துட்டு இந்த எந்த ப்ரௌசர் நான் வந்து குரோம் கூட டிஃபால்ட்டா ஆல்வேஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? அதனால எனக்கு வந்து இந்த குரோம் அப்படின்ற ஒரு விஷயம் காட்டுது. நீங்க உங்களுடைய ஃபோல்டர்ல இதை கனெக்ட் பண்ணி இல்லை அப்படின்னா இந்த குரோம் அப்படின்றது காட்டாது. காட்டல அப்படின்னா பேனிக் ஆக தேவையில்ல. ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் வித் கொடுத்துட்டு ப்ரௌசர் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கணும். இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோல்டர் இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு. அதாவது நம்ம என்ன இடத்துல இருக்கோமோ அதை கரெக்டாக இங்கே எடுத்துகிட்டு வந்து காமிச்சிச்சு. ஆனால் எந்த ஒரு டேட்டாவுமே இங்கே காட்டலை. எந்த ஒரு டேட்டாவுமே இங்கே எதுவுமே காட்டலை. இந்த இடத்துல டேட்டா வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாடி டேக் இருக்குல்ல, இந்த பாடி டேக்ல தான் நம்ம எல்லா விஷயத்தையுமே கொடுப்போம். ஓகேவா? எக்ஸாம்பிள் HTML அப்படின்னு நான் ஒன்று கொடுக்குறேன். இங்கே கொடுத்ததுக்கப்புறம் நான் வரல அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இங்கே ரெஃப்ரெஷ்னு ஒன்று இருக்குல்ல, இப்படி கொடுக்கும். இப்படி கொடுத்தாதான் இது இங்கே வரும். ஓகே, நீங்கள் கண்டென்ட் இங்கே கொடுக்கும்போது யோசிச்சுக்கோங்க. ஓகே, வரணும். ஓகேவா? ஸோ இங்கே கொடுக்குற கண்டென்ட்டு இந்த இடத்துக்கு வரும். ஓகேவா? பாடியில் கொடுக்குற கண்டென்ட் இங்கே வரும். அப்புறம் எதுக்கு ஹெட்டு? பாடியில் கொடுக்குறது இங்கே வந்துடுச்சு. அப்புறம் எதுக்கு ஹெட்டு? இப்போ ஃபேஸ்புக்கு போய்டும். இங்கே பாருங்க, நம்மளுடைய டேப்ல index.html இருக்கு. இவங்களுடைய டேப்ல பாருங்க ஃபேஸ்புக் லாகின் சைன் அப். தூங்கிட்டு இருக்கீங்களா என்ன? தெரியுதா? ஃபேஸ்புக் லாகின் சைன் அப் இருக்கா? தெரியுதுண்ணா. ஓகே, இதை எப்படி அச்சீவ் பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துல எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்றது. ஓகேவா? இந்த மாதிரியான விஷயத்தை வர வைக்கிறதுக்கு நீங்க பாடி டேக்ல டைப் பண்ணா வராது. அப்ப எந்த இடத்துல டைப் பண்ணா வரும் அப்படின்னா அதுதான் ஹெட். ஓகேவா? ஹெட் டேக்ல டைட்டில் அப்படின்ற ஒரு ஓப்பன் க்ளோஸ் டேக். ஓகேங்களா? இந்த இடத்துல தான் நம்ம டைப் பண்ணணும். என்ன அப்படின்னா நான் என்ன எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறோம், பிரம்மாடெக் ஹோம், பிரம்மாடெக் ஹோம் அப்படின்னு வைக்கிறேன். ஓகேவா? இப்ப வந்துருச்சா? இந்த இமேஜ் ஒன்று இருக்கு. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபேவரட் ஐகான், ஷார்ட் ஐகான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன் ஃபியூச்சர்ல பார்த்துக்கலாம். ஓகேவா? பட் இந்த நேம் வந்து வந்துடுச்சு. ஓகேவா? அப்படின்னா இவங்களும் அப்படிதான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த சைட் எந்த ஒரு வெப்சைட் போனாலுமே ரைட் கிளிக் பண்ணுங்க, வியூ பேஜ் சோர்ஸ்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்துடும். ஓகேவா? இவங்க பில்டு போட்டுருங்க. டைட்டில் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. டைட்டில் அப்படின்னு போட்டா இது வருது பாருங்க, ஃபேஸ்புக் லாகின் ஆர் சைன் அப். தெரியுதா? டைட்டில்ல தான் வச்சிருக்காங்க. இதுவே உங்களுக்கு வேணும் அப்படின்னா காப்பி பண்ணிக்கோங்க. நம்ம இப்ப ஃபேஸ்புக்கை டார்கெட் பண்ணிருக்கோம். அவன் என்ன வச்சிருக்கான்னா இதே டிசைனை பண்ணிடலாம், ஒன்றும் டைம்லாம் எடுத்துக்காது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டைட்டில் அப்படின்ற டேக் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஹெட் டேக்குள்ளார மட்டும்தான் இந்த டைட்டிலை யூஸ் பண்ணணும். இல்லைன்னா நான் இந்த இடத்துல யூஸ் பண்றேன், வருமா வராதா? வருதே, புரியுதா? இந்த இடத்துல போட்டாலும் வருதே. அப்புறம் எதுக்காக நம்ம ஹெட் டேக்? போக போக இந்த ஒரு டே 1 கிளாஸ்லேயே தேவையில்லை. ஓகேவா? போக போக உங்களுக்கு இந்த இடத்துல தான் இதை எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலா நான் சொல்றேன். ஓகேவா? அதே மாதிரி பாடி டேக் இருக்கு. பாடி டேக் இல்லாம நான் சம்திங் ஏதோ ஒன்று டைப் பண்றேன், பேஜ் கண்டென்ட் வருமா வராதா? ஐயோ அதுவும் வருது. அப்புறம் எதுக்கு அந்த பாடி டேக் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. ஓகேவா? நம்ம எல்லாத்தையுமே ஏன் எதுக்கு அப்படின்றத பார்ப்போம். பட் we have to follow the structure அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதுதான்.
HTML அப்படின்றது ஒன்று கண்டிப்பாக போட்டிருக்கணும். இந்த HTML இல்லாமல் என்னால் ஹெட் பாடி யூஸ் பண்ண முடியுமா முடியாதா? அஃப்கோர்ஸ் ஒர்க் ஆகும். அப்புறம் எதுக்கு அதை யூஸ் பண்ணணும்? ஓகேவா, நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், ஒரு ப்ரோட்டோகால்னு ஒன்று இருந்துச்சுன்னா வி ஹாவ் டு ஃபாலோ, அந்த ப்ரோட்டோகாலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஓகேவா, இது இந்த இடத்துல கரெக்டாக ஒர்க் ஆகும். எல்லா ப்ரௌசருக்கும் ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. எல்லா டெக்னாலஜிக்கும் இந்த சின்டாக்ஸ் இல்லாமல் ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. அதனால எப்பயுமே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா அதை அப்படிதான் ஃபாலோ பண்ணணும். HTML போட்டுட்டு தான் ஹெட் டேக் ஓப்பன் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். பாடி டேக் அதுக்குள்ள தான் இருக்கணும். டைட்டில் டேக் வந்து ஹெட் டேக்ல மட்டும்தான் இருக்கணும், வேற எங்கேயுமே இருக்கக்கூடாது. ஓகேவா, இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா?